ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கிரியேட்டுக்கும் மெர்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது மூலமாக நம்ம எப்போ எது யூஸ் பண்ணணும், ஆல்வேஸ் நம்ம வந்து மெர்ஜ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி சேஃப்டி பர்பஸ், கிரியேட் யூஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும், ஒரு நோடு க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிட்டோம். அது எப்படி வந்து நம்ம டெலீட் பண்ணணும், ஏன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. க்ரெட் ஆப்ரேஷன் நிறைய பேர் டெவலப்பர் இருந்தீங்க, அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஸ்டிபியில் கிரியேட்டு, அப்டேட்டு, ரீடு, டெலீட். ஸோ இது நார்மல். நம்ம க்ரியேட் பண்ணுற பார்த்துட்டோம், அப்டேட் பண்ணுற பார்க்கல, இன்னும் ஃபர்தராக பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறது பார்ப்போம். ரீட் பண்ணுறது பார்த்துட்டோம் மேட்ச் மூலமாக. க்ரியேட் பண்ணுறது எப்படி க்ரியேட் மூலமாக பண்ணலாம், இல்லை மெர்ஜ் அந்த கீவேர்டு மூலமாக பண்ணலாம். மேட்ச் மூலமாக நம்ம வந்து ரீட் பண்ணிட்டோம். இப்போ டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் எப்படி டெலீட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இருக்கிற எல்லா நோட்லையும் என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இத்தனை இது இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த டிஓ இந்த ஒரு இது மேட்ச் ஆகிறது தான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதுவும் மேட்ச் ஆகும், ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து என்னன்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புதுசாகவும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லிக்கேன், மெர்ஜு நம்ம யூஸ் பண்ணணும். மெர்ஜு நான் ஒரு புதுசாக ஒன்று வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், டைப்புன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன் டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி. அதேமாதிரி சும்மா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லேபிள் மட்டும் அசைன் பண்ணாமல் இதான் லேபிள். லேபிள்க்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ப்ராப்பர்ட்டிலாம் பண்ணுறது அது குட் ப்ராக்டிஸ் இல்லை, பேட் ப்ராக்டிஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் டைப்பு ரிட்டன் என். இப்போ டைப்புன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன், மேட்ச் என் ரிட்டன் என். இப்போ எல்லாமே வருது. எனக்கு வந்து இந்த டைப் மட்டும் தான் வேணும். நான் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மேட்ச் இந்த நோட் கொடுக்குற இடத்துல நீங்கள் கோலன் கொடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும், பேர்சன் வேணுமா இல்லை டைப் வேணுமா, என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்குன்னு கொடுக்கும். டைப் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தமாக மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்கும், உங்களுக்கு வந்துடும். இதே நீங்கள் எனக்கு நிறைய நோடு இருக்குது, நிறைய லேபிள் இருக்குது, நான் அந்த பர்டிகுலர் லேபிள் செக் பண்ணணும், இல்லை டைப்பு இல்லைனா பேர்சனாக இருந்தால் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆர் கண்டிஷன் கொடுக்கலாம், பேர்சன்ஸ். இப்போ வந்து டைப்பு இல்லைனா பேர்சன். ஸோ எப்பயும் போல் நார்மலாக வந்துடும். இல்லை எனக்கு ஒரு நோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபிள் இல்லை, நிறைய லேபிள் கொடுக்கலாம். அது அப்கமிங் வீடியோஸ் பார்ப்போம். அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுக்கு வந்து டைப்பும் இருக்கணும் பேர்சனும் இருக்குன்னு சொல்லி இது அன்கண்டிஷன் கொடுப்போ வரல. ஆக்சுவலி வந்து நான் முதல் இது மட்டும் எடுத்துக்கிறது. இது ஃபர்தராக அப்கமிங் சொல்லிட்டு பார்க்குறேன். தெரிஞ்சு இது ஒர்க் ஆகலை. ஃபர்தராக நான் என்ன செக் பண்ணுறேன், உங்களுக்கு ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம அன்கண்டிஷன் இங்கே மோஸ்ட்லி போடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் மோஸ்ட்லி அவ்வளோ இது பண்ணதில்லை. பட் நான் ரீசெண்டாக லேர்ன் பண்ண இந்த ரெஃபரன்ஸ் பார்த்ததில் வந்து அன்கண்டிஷன் போட்டு தான் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் ட்ரை பண்ண வரல. ஸோ ஓகே, இப்போ நம்ம டெலீட்டுக்கு வரலாம். டாபிக் இது பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் இதை நான் டெலீட் பண்ணணும் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணணும். இந்த இது ஆல்ரெடி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். மேட்ச் இருக்கா, இந்த நோடு கிடச்சிச்சா, இந்த நோடில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே ஆக்சுவலி 1 செகண்ட், சாரி. ஸோ நான் என்ன கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், ரெக்கார்டு வரல. இது ஆக்சுவலி ப்ரீவியஸ் உள்ளது, இங்கே நோ ரெக்கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஒரே லேபிளுக்கு டைப்பு இருக்கணும், பேர்சன் இருக்கணும்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ரெக்கார்டு வரும். ஸோ அப்போ ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் கவனிக்கல, மை பேட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோடு கிடச்சிச்சு. இப்போ இங்கே ரிட்டர்ன் போடாமல் என்ன பண்ணலன்னா, டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெலீட்னு ஒன்று இருக்குது, டிட்டாச் டெலீட்னு இருக்குது. ஸோ இதை ஃபர்தராக நான் பார்ப்போம். டெலீட் பார்ப்போம். டெலீட் கொடுத்துட்டு டெலீட்னு கொடுக்குறோம். பட் என்ன நோடுக்கு டெலீட் பண்ணணும் நம்ம கொடுக்கணும்ல, இந்த வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். எதெல்லாம் டைப்பில் செட் ஆகுதோ அது ஃபுல்லு டெலீட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டைப்பில் வந்து உங்களுக்கு நான் இன்னொன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு 2 நோடு வரும். க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வந்து ரிட்டன் கொடுக்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரிட்டன் என் 2 இது வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெலீட் என் இதை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும் 2 நோடு டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிற மொத்தம் 2 தான். இங்கே உங்களுக்கு லேபிளும் போயிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அது மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டும் இருக்காது. ஸோ இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சாரி, இது இல்லை, இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். லிஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி அகைன் வந்து ஸ்ட்ரிங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 2 இது வந்துருச்சு. இப்போ இல்லை எனக்கு பர்டிகுலர் தான் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா
கேர்லி ப்ரேசஸ் போட்டு டைட்டில்னு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் கீவேர்ட் தான் சர்ச் பண்ணணும். இப்போ நான் வாட் நேம்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு இது பண்ணால் உங்களுக்கு ரெக்கார்டே கிடைக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்லி ப்ரேசஸ் நீங்கள் போட்டுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைக்கிறீங்கனால ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்ன சஜஷன் வரும். உங்களுக்கு என்னென்ன மற்ற லேபிளோட சஜஷனும் வரும். பட் உங்களுக்கு அது இந்த லேபிளுக்கு இந்த டைப் தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏஜ் பாண்ட் நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்சனல் ஆட் பண்ணுது. அது பாண்டில் நான் ஒரு இதுக்காண்டி ஆட் பண்ணேன், மற்ற எல்லாத்துக்கும் இருக்காது. ஸோ நேம் ஏஜ் தான் மோஸ்ட்லி ஆட் பண்ணிப்பேன் சிலதுக்கு, அது சிலதுக்கு ஏஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். இப்போ டைட்டில் ஸ்ட்ரிங் செக் பண்ணிக்கிறேன், இந்த நோட் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா delete n. இப்போ ஒரு நோட் தான் டெலிட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் போட்டு n போட்டு செக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்கை நம்ம சர்ச் பண்ணிக்கோம், அதனால தான் ரெக்கார்டு வரல. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்கள் லிஸ்ட்டு வந்து இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு இதுதான் டெலிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நோடு எப்படி டெலிட் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி டெலிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். குயிக்காகவே முடிக்க பார்க்குறேன், நான் ரொம்ப இழுக்க விருப்பம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாகவே நான் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஒரு நோடு கிரியேட் பண்ணி மெர்ஜி ரிலேஷன்ஷிப்போடு கிரியேட் பண்ணுறேன். மெர்ஜி தான் யூஸ் பண்ணணும், மோஸ்ட்லி அதான் குட் ப்ராக்டிஸ். நான் வந்து மோஸ்ட்லி அதான் நோடு குறி பண்ணி இது பண்ணியாச்சு. ஸ்டேட் இப்போயும் எம்டியாக இது விடக்கூடாது. ஸ்டேட் வந்து நேம் என்னன்னா தமிழ்நாடு. இது வந்து ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு நான் வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணேன்னா அண்டர் இன் ஆர்எல்ஸ் இன் கூட வச்சுக்கலாம். இன் இன்னொரு நோடு பின்னு வச்சுக்கிறேன், வேரியபிள் நேம் பின்னு ஜஸ்ட் இதுக்காண்டி வச்சுக்கேன். ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் இப்போ நம்ம தமிழ்நாடு கொடுக்குறேன், நான் இங்கே வந்து தமிழ்நாடு கொடுப்பாங்க, இல்லை ஸ்டேட்டு ஸ்மால் லெட்டரில் வச்சுக்குவாங்க. ஸோ எப்படி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளும் பார்ப்போம், ப்ராப்பராகவே யூஸ் பண்ணுவோம். நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ரியல்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இது வந்து கண்ட்ரி இது வந்து என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன். நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். என்னென்னா 2 நோடு கிரியேட் பண்ணிக்க, ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரின்னு ஒரு நோடு வந்துருச்சு, ஸ்டேட்டுன்னு ஒரு நோடு வந்துருச்சு, இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. இது நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இங்கேயே வந்து நீங்கள் ரிட்டன் போடலாம். ரிட்டன் போட்டுட்டு ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அடுத்து வந்து கண்ட்ரி ரிட்டன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அந்த தமிழ்நாடு இன் இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது. ஸோ சப்போஸ் நான் இங்கிலீஷ் இந்த மாதிரி மிஸ்டேக் தான் லீவ் வித் தட். நான் மோஸ்ட்லி வந்து சம் டைப் ஆஃப் மிஸ்டேக் வரும் லீவ் தட். அதுமாதிரி ஃபார்மேட்டாகவும் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க மெர்ஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து என்னென்னா டெலிட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம அப்போ இந்த தமிழ்நாடு அந்த நோடை வந்து நம்ம டெலிட் பண்ணுவோம். இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்லிக்க மேட்ச் பண்ணணும், வேரியபிள் அசைன் பண்ணணும். ஏன்னா டெலிட் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிள் கொடுத்தா தான் அது டெலிட் ஆகும். இங்கே நம்ம வந்து கொடுக்காம ஜஸ்ட்டு சும்மா என்னன்னு கொடுத்து டெலிட்டு கொடுத்திங்கன்னா எதுக்கு நம்ம மொத்த நோடு டெலிட் ஆகிடும். அதை நான் ஃபர்தராக கடைசியாக காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் இது பண்ணிவிட்டு போவோம். இங்கே வந்து நம்ம வந்து இது ஸ்டேட்டு தான் தமிழ்நாடு. இப்போ வந்து இங்கே சர்ச் பண்ணுறேன், நேம் தமிழ்நாடு, ரிட்டன் கொடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா delete n நோட் டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன் ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எரர் வரும். என்னென்னா நீங்கள் நோடை டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிபெண்ட்டாக நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வந்து அது எரர் காட்டும். அது நீங்கள் முறியடிச்சிட்டு ரிலேஷன்ஷிப்பை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரணும். அது ரிலேஷன்ஷிப் எப்படி இது பண்ணால் நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்து மேட்ச் கொடுத்துட்டு இது ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வேரியபிள் கொடுக்கணும். ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ஆர் கொடுத்து அது என்ன ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணணும். நீங்கள் அது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கண்ட்ரின்னு கொடுத்துட்டு இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சா.
இதை நீங்கள் வந்து என்னென்னா தமிழ்நாடுக்கும் கண்ட்ரிக்கும் ஒன்று இருக்கிறத நான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெலிட் கொடுத்து பண்ணலாம். பட் இப்படி பண்ணுறது இப்படியும் பண்ணலாம். இன்னொன்று சிம்பிளானவே என்ன பண்ணலான்னா, அதான் சிம்பிளானது இல்லை உங்களுக்கு வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச் டெலிட்டுன்னு இருக்கும். ஸோ என்னென்னா இந்த நோடு டெலிட் ஆகும்போது அது ரிலேஷன்ஷிப்பையும் டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த நோடை டெலிட் பண்ணு. ஸோ அப்படி சொல்கிறது அதுதான் அர்த்தம் டிட்டாச். அது வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம திருப்பி 2 வேலை பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ரிலேஷன்ஷிப்பை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த நோடை டெலிட் பண்ணுறதுக்கு 2 வேலை பண்ணுறதுக்கு இங்கே ஒரே இதை அதே பண்ணி கொடுத்துரும். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு தமிழ்நாடும் அந்த நோடை மட்டும் தான் டெலிட் பண்ணோம், ப்ளஸ் அது ரிலேஷன்ஷிப் இன்னும் தான் டெலிட் பண்ணோம். இந்தியாங்கிற நோடை டெலிட் பண்ணாது. நம்ம இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோடு அண்டு ஒரு ரிலேஷன் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டேட் போயிடுச்சு, இன் ரிலேஷன்ஷிப்பு போயிடுச்சு. இப்போ நீங்கள் மேட்ச் வந்து என் கண்ட்ரி ஆர் ஸ்டேட் போடுறேன், அது இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு இந்தியா மட்டும் தான் வருது. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் டெலிட் பண்ணுவீங்களே, அதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் என் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும், அதுவும் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நோடு டெலிட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இது கடைசியாக என்ன சொன்னேன்னா மேட்ச் என் ரிட்டன் என். இப்போ இவ்வளோது வருதா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் இதில் எதையும் பண்ணிடக்கூடாது. டெலிட் என்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற மொத்த நோடு டெலிட் ஆகிடும், முடிஞ்சு. இப்போ நீங்கள் எப்படி மேட்ச் என் ரிட்டன் என் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்கார்டு இருக்காது, இங்கே எதுவுமே முடிஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் டெலிட் பண்ணும்போது பார்த்து டெலிட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பார்த்து இது பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஒரு தடவைக்கு 2 வெரிஃபை பண்ணிக்கோங்க. மொத்த ரெக்கார்டு பண்ணுறீங்கன்னா ஒரு கொரி நீங்கள் பைத்தானோ ஜாவாஸ்கிரிப்டோ எதுவோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி என்னென்ன நோடு ஒரு பேக்கப் இந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ரொசீஜர் வச்சு பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு வே. ஸோ நம்ம இப்போ என்னென்னு பார்த்தோம்னா டெலிட் எப்படி பண்ணுறது ஒரு நோடை, அது டெலிட் எப்படி ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது வந்து பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணுறது, அதை க்ரியேட் பண்ணும்போது அப்டேட் பண்ணணும், மேட்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணி அது என்ன ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது ஃபீட்பேக்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.